Hi dears, வணக்கம் and welcome back to our channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம். இந்த ஆயுத பூஜை எங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஆயுத பூஜை. ஏன்னு பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபீடிங் நான் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னென்ன ஃபுட் வந்து ஃபர்ஸ்ட் நான் செஞ்சு கொடுக்குறேன். அது எப்படி வந்து பாப்பா ரியாக்ட் பண்றா அப்படின்றது தான் இந்த vlogல பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல ஆயுத பூஜை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ரொம்ப ஃபன்னா சூப்பரா இருக்கும். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லா நல்ல விஷயத்தையும் இனிப்பெடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து அரை கப் அளவு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து அரிசி சேர்க்க போகிறோம். ஒரு கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன். நான் எந்த கிளாஸில் பருப்பு எடுத்தனோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு அரிசி எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். நம்ம பொங்கல் செய்யறதுல இன்னொரு ட்ரிக் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிக்கு பதிலாக ஒரு கிளாஸ் அளவு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் பருப்பு சேர்த்தேன். அப்போ வந்து 3 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். இதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் அளவு பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். மீதி 2 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து செஞ்சேன் அப்படின்னா இன்னும் வந்து க்ரீமியாகவும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து இதிலே நான் போட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு இதை வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா வந்து குழைய வேக வைக்கணும். இப்போ ஒரு சைடு வந்து நம்மளுடைய பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு சைடு வந்து சுண்டல் ரெடி ஆகிட்டு இருக்கு. நடுவில் வந்து அந்த நெய் கப் எடுத்து வச்சுருக்கேன். நெய் வந்து உருகணும் அப்படின்றதுக்காக நடுவில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டும் ரெடி ஆகட்டும். இது வந்து ரெடி ஆகிட்டு இருக்க கேப்பில் வந்து நான் வெல்லம் துருவி எடுத்துக்க போகிறேன். வெல்லம் வந்து நம்ம சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்காக வந்து வெல்லம் துருவி எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அரிசியை அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் வந்து எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து இந்த மாதிரி துருவிட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக வந்து நம்மளுக்கு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்ற சுண்டலே பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அது வந்து ரொம்ப வந்து ப்ரோட்டீன் ரிச்சு. கூடவே வந்து கொஞ்சமாக நம்ம கேரட் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் ஒரே ஒரு கேரட் வந்து துருவி சேர்த்துக்கிறேன். எப்போவுமே வந்து சுண்டல் செய்யும் போது இல்லை தயிர் சாதம் செய்யும் போது நிறைய வந்து கேரட் வந்து துருவி போட்டுருவேன். ஏன்னா வந்து கேரட் வந்து பச்சையாக சாப்பிட்றது நிறைய பேர் பிடிக்காது, எண்ணெயும் சேர்த்து. இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துனோம் அப்படின்னா நம்ம வந்து அதை பற்றி ஸ்கிப் பண்ணாமல் அதை வந்து எடுத்து போடாமல் சாப்பிட்ருவோம். ஸோ அதனால் வந்து ஒரு கேரட் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். சுண்டல் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து வீட்டில் வந்து எல்லாமே வந்து தொடச்சிட்டு பொட்டு வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சந்தனம் தெளிச்சிட்டு எல்லாத்துலேயும் வந்து பொட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து நம்மளுடைய பங்களிப்பும் இருக்கணும் இல்லையா, அதனால் வந்து நான் வந்து குங்குமம் வச்சுட்ருக்கேன். சந்தனம் தெளிக்க கூட வந்து குங்குமம் வச்சுக்கலாம். சக்கரை பொங்கல் வந்து வேறு எதுவுமே கிடையாது. பொங்கல் வந்து நல்லா விசில் வந்ததுக்கப்புறமா கூட வெல்லம் சேர்த்துட்டு கிண்டிட்டிங்க அப்படின்னா வந்து அது நல்லா குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அது கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு திராட்சைலாம் தாளிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ அடுத்ததாக வந்து நாங்கள் வந்து வண்டிக்கு வந்து பொட்டு வச்சுட்ருக்கோம். கீழே வண்டியில் வந்து வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் வந்து எல்லாத்துக்குமே வந்து சந்தனம் தெளித்து குங்குமம் வச்சிடலாம். ஒரு சந்தனம் குங்குமம் மட்டும் தெளித்தோம் அப்படின்னா எந்த பொருள்னாலும் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்னு. இது வந்து ஒவ்வொரு டைம் நம்ம இது மாதிரி தெளிக்கும் போது தான் வந்து அதோடைய அழகே தெரியுது. கதவில் கூட பார்த்திங்கன்னா சந்தனம்லாம் தெளிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும் நம்மளுக்கு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து பூ வச்சுக்கிறேன். நான் வந்து பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள்னு கூட சொல்லலாம். நம்ம எவ்வளோ மேக்கப் போட்டு முடித்தாலும் கடைசியாக வந்து கொஞ்சமாக பூ வச்சோம் அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு லுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி தான் கொஞ்சமாக நான் வந்து பூ வச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்தது. வண்டியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நான் பாப்பாவுக்கு வந்து ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து என்ன செய்கிறேன் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கேழ்வரகு தான் வந்து கொடுக்க போகிறேன். கேழ்வரகு வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வீட்டிலே விளைஞ்ச கேழ்வரகு. ஸோ ஃபஸ்ட்டு இதை தான் கொடுக்கணும் அப்படின்றது எங்களுக்கு எல்லாம் வந்து தோணுன ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கேழ்வரகு கஞ்சி தான் கொடுக்க போகிறோம். கேழ்வரகு ஒரு மூணு விஷயம் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். வந்து ஒத்தப்படையாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் 3 கொடுக்குறேன். என்னென்ன செய்கிறேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கேழ்வரகு கஞ்சி வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு போட்டுக்கோங்க. பாப்பா வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட போகிறதில்ல, கொஞ்சம் தான். அதனால் வந்து 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த துகள்கள் எல்லாம் மேலவே நின்றுடும். நம்மளுக்கு அந்த கீழே அந்த கலெக்ட் ஆகிற அந்த பால் மட்டும் நம்மளுக்கு போதும். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியாக இருந்தால் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறதால தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்திங்க. நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக வந்து ஒரு அரை டம்ளர் அளவு நான் பால் சேர்த்துக்கிறேன். கூட வந்து பால் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லது. ஸோ அதனால் வந்து பால் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க.
ஸோ இது வந்து அடிபிடிக்கக்கூடாது. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிக்கோங்க. தண்ணி வந்து நல்லா எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அளவு தேவையில்ல. மாவு வந்து நல்லா வெந்தது அப்படின்னா தான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வேகாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து டயரியா ஆகும். ஸோ அதனால் வந்து நல்லா வந்து வேக வைக்கணும். தேவைப்பட்டால் பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேழ்வரகோட மனம் வந்து நம்மளுக்கு சூப்பராக வரும். அப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் கைவிடாமல் இந்த மாதிரி நான் கண்டினியூஸாக கிண்டி விட்டுகிட்டே இருக்கேன். இதுக்கு வந்து இனிப்புக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்குறதால வந்து கற்கண்டு சேர்க்கறது ரொம்ப நல்லது. நான் கற்கண்டு சேர்த்து தான் கொடுக்கணும்னு நினச்சேன். நான் கற்கண்டு வாங்கிட்டு வர மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து இப்போ நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் கற்கண்டு வாங்கிட்டு வந்துட்டு பொடி பண்ணிவிட்டு சேர்த்து கொடுங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறமா சூப்பராக வந்து இது ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. இந்த ஃபஸ்ட்டு ஃபீடிங் பார்த்திங்கன்னா, இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து என்ன தெரியுமோ வந்து அதை நான் வந்து செஞ்சு பாப்பாவுக்கு வந்து கொடுக்குறேன். கேழ்வரகு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்சளவுக்கு வந்து கேழ்வரகுலாம் வந்து அடிக்கடி கொடுங்க. சர்க்கரை வந்து நீங்கள் பாப்பாவுக்கு வந்து என் குழந்தைங்களுக்கு எந்த ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படின்னாலும் அதிகமாக சர்க்கரை சேர்த்து கொடுக்காதீங்க, கம்மியாக சேர்த்து கொடுங்க. அதே மாதிரி எப்போவுமே வந்து இனிப்பாக இருக்க ஃபுட்டு மட்டும் கொடுத்து பழகாதீங்க. காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதால அந்த மாதிரி வந்து கொடுத்து நம்ம பழகும் போது பார்த்திங்கன்னா அவங்க காரமே சாப்பிடாமல் போயிடுறாங்க. குழந்தைங்க பார்த்திங்கன்னா காரமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 5 வயசு ஆகிற குழந்தை கூட பார்த்திங்கன்னா காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து காரத்தை வந்து பழக மாட்டோம். ஸோ அதனால் வந்து எல்லா ஃபுட்டும் வந்து கலந்து கொடுங்க. ஸோ காரம், இனிப்பு, உப்பு இது எல்லாமே கொடுத்து பழகுங்க. நான் இன்றைக்கி 3 வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு கஞ்சும் நம்ம செஞ்ச சக்கரை பொங்கல், அப்புறம் கொஞ்சமாக பால் கொடுக்க போகிறேன். இது 3 தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து பாப்பாவுக்கு இந்த ஃபீடிங் எல்லாம் கொடுக்கணும். சாமி கும்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் இப்போ சாமி கும்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குற யாருமே தயவு செய்து நினைக்காதீங்க. எனக்கு பெருசாக வந்து எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து நான் தனியாக செலிப்ரேட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து நான் வந்து இப்போ சாமி கும்பிட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து இது வந்து டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து நான் இதை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். சாமி கும்பிட்றதுல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன தோணுதோ அப்படி தான் வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னு பார்த்திங்கன்னா சாமி வந்து மனசார கும்பிட்டோம் அப்படின்னாலே போதும், இப்படி தான் கும்பிடணும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக தெரியல, அவ்வளோதான். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாமி வந்து கும்பிட்டுட்ருக்கோம். பாப்பா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி. இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்து பார்க்கணும், எப்படி சாப்பிட்றா அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது. என்ன ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒரு சில டைம் வந்து நான் கொடுத்துருப்பேன், வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. சூப்பரான ரியாக்ட் பண்ணுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக வந்து வண்டிக்கெலாம் பூஜை போட்டுட்ருக்காங்க. வண்டிக்கு வந்து லெமன்லாம் சுற்றிட்டு வண்டி வந்து ஒரு ரவுண்ட் விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுடைய ஆயுத பூஜை வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ வந்து வண்டி வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வண்டிக்கு வந்து மாலை வாங்கி போடணும்னு நினச்சேன். அது வந்து கடைசி வரைக்கும் எனக்கு ஞாபகமே வரல. ஸோ அதனால் கொஞ்சம் பூ மட்டும் பெருசாக வந்து வண்டி வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு எனக்கு சரியான ஞாபகமே இல்லை. அடுத்ததாக வந்து லெமன் வச்சு வண்டி வந்து ஏற்றி அப்படியே ஒரு ரவுண்ட் வந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. இதோட வந்து ஆயுத பூஜை வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைனலாக இப்போ தான் வந்து நம்ம முக்கியமான மேட்டருக்கு வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஃபீடிங் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபீடிங் யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா கொடுக்க போகிறாங்க. அம்மா வந்து இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க. ஏன் வந்து ஃபஸ்ட்டு அம்மா கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து பெருசாக வந்து இந்த ஃபுட்டு அந்த ஃபுட்டுன்னு எதையுமே வந்து ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. எது இருக்கோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதனால் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்றதால ஃபஸ்ட்டு ஃபீடிங் வந்து அம்மா வந்து கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொடுக்க சொல்லியிருக்கேன். பாருங்கள் பாப்பாவோடைய ரியாக்ஷனை. வீடியோ எடுக்கிறதாலே என்னமோ தெரில, வந்து பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணலை, அமைதியாக வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணலை, சூப்பராக சாப்பிட்டா, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த டைமில் வந்து கரெக்டாக வந்து எங்கள் அம்மா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப்பு. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. எந்த ஃபுட் இருந்தாலும் சாப்பிட்டுப்பாங்க. அது கஞ்சாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ற ஒரு கேரக்டர். ஸோ அதனால் அவங்க தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி டேட்டில் அவங்க வரமாட்டாங்களே அப்படின்னு நினச்சேன். பார்த்தா திடீர்னு அவங்களும் வந்தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு கொடுத்தாங்க. பாருங்கள் பாப்பா எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்ருக்கா அப்படின்னு. இப்போ வந்து 5 மந்த் முடிஞ்சு 6 மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து 6 மந்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஒத்தப்படையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து 5 மந்த்தில் லாஸ்ட்டில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இனிமேல் வந்து ஏதாவது ஃபீடிங் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அவங்க அப்பா கொடுத்துட்ருக்காங்க. அவருமே அப்படி தான், எதுவுமே வந்து இது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப அட்ஜஸ்டபிள், எது கொடுத்தாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. பெருசாக சாப்பாடுக்காக வந்து சண்டை வந்ததே கிடையாதுன்னா பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால்
வந்து அம்மாவும் இவரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கேரக்டர் ஒரே மாதிரி தான், ரொம்ப அமைதி. ஸோ 2 பேருமே வந்து அதே போல் தான். ஃபுட்டுக்கெலாம் வந்து பெருசாக வந்து எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, எது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க 2 பேர் தான் வந்து ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. அவருமே வந்து சூப்பராக சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் கொடுத்து முடிஞ்சாச்சு. இப்போ அழகாக வந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம். ஈவினிங் வந்து அம்மா, நான், பாப்பா வந்து கோயிலுக்கு போகிறோம். அங்கே போய்ட்டு அந்த விளாக் வந்து நான் கண்டினியூ பண்ணலை, இதோட வந்து முடிச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் கோவிலுக்கு வந்துவிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். அவ்வளோதான், இதோட வந்து இந்த விளாக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நான் என்டர்டெயினாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.